Everybody wanna know. Hey guys, welcome back to Tansi Vlogs. எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா, ஒன்றும் இல்லை, வீட்டில் இருக்க வந்துட்டு சீரியஸாக போர் அடிக்குது. ஏன்னா வந்துட்டு நானும் எவ்வளோ நேரம் தான் அந்த பெட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டு சரி அப்படியே ஜாலியாக நம்ம பிளாக் ஸ்டார் எடுத்துகிட்டு எங்கேயாவது போகலாம். டெய்லியுமே ஈவினிங் அப்படி தான் வெளியே போயிட்டுருக்கோம். சரி இன்றைக்கி அப்படியே vlog ஷூட் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா இனிமேல் டெய்லி ஒரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டுருக்கோம். சரி ஏன் வந்துட்டு நான் vlog அப்லோட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால தான் கைஸ் நம்ம இன்றைக்கி vlog எடுத்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னா, புளியம்பட்டியிலேருந்து பனையம்பள்ளின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா வழி வந்தோம்னா ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட் ரூட் மாதிரி இருக்குது. அந்த ரூட்டில் வந்துட்டு நம்ம அப்படியே போக போகிறோம். அந்த ரூட்டில் போயிட்டு அப்படியே வந்துட்டு பவான் சார் டச் பண்ணிட்டு அப்படியே பண்ணாரி போக போகிறோம். பண்ணாரியிலேருந்து திம்பர் ரோட் டச் பண்ணி உள்ளே போயிட்டு, அதாவது மேலே வரைக்கும் இல்லை, அந்த ஒரு லென்த் ரோடு ஒன்று வரும். அந்த ரோடு வரைக்கும், அந்த ரோடு எண்டு வரைக்கும் போயிட்டு ஏதாவது யானை இந்த மாதிரி ஏதாவது சிக்குதான்னு சொல்லிட்டு நாங்கள் இன்றைக்கி பார்த்து வீடியோ ஷூட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ உங்களுக்கு நாங்கள் போயிட்டு வீடியோன்றதை கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே வந்து நம்ம இப்படி கிளம்பலாம். இந்த ரோட்டில் என்னைக்காவது சிக்குமா? அதுக்கு தான் போகலாம். வாங்க பார்ப்போம் இன்னைக்காவது ஏதாவது சிக்குதான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு பனையம்பள்ளி பக்கத்தில் இருக்க காட்டுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். தமிழ்நாட்டுக்காரன் தான் கண்டுபிடிச்சிருப்பான். ஓடிச்சு, கடைசிக்கு ஒரு முயல் சிக்கிச்சு, அதுவும் ஓடிச்சு. சரி போல விடு, கிடைக்கும். முயல் ஆரம்பிச்சிருக்கோம், எது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். காட்டு முயலா? ஏமாம்மா, கலரே வித்தியாசமாக இருக்குது. மக்களை வெற்றிகரமாக வந்துட்டு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளேருந்து வந்தோம். ஒன்றும் பார்க்கல, கடைசிக்கு முயல் மட்டும்தான் பார்த்துருக்கோம். சரி அப்படியே வந்துட்டு இப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையா அடுத்த காட்டுக்குள்ளே என்ட்ராகும். ஸோ அங்கே ஏதாவது சிக்குதா? கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காடு தான் தெரியுது, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு கர்மமும் தெரிய மாட்டேங்குதே. எதுக்கு இந்த சைடில் வேணால் போகும்போது ஃபஸ்ட்டு ஒரு நாள் சிக்கிச்சு எல்லாமே மானுங்க, அதுக்கப்புறம் மதிக்கவே மாட்டேங்குது. இதில் தெரியாத அப்படியே அந்த பக்கம் உள்ளே விடு, அந்த லெஃப்டில் விட்டு அந்த வெளியே விடு. நிற்கும் யானை சும்மா. அது பொம்மையில் வேணால் நிற்கும், அதுவும் யானை இல்லை. வண்டி மேலே ஏறி இருப்பாங்க. ஆமாண்டா தூக்கி கைஸ் வந்ததுக்கு உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரங்க தான் காட்ட முடியும். வைல்ட் அனிமல்ஸ் கிராசிங் ஜோன் இது வேணால் எல்லா பக்கம் போட்டுக்கிறாங்க, ஆனால் ஒரு அனிமலும் கிராஸ் ஆக மாட்டேங்குது. ஓகே அவ்வளோதான். இதில் அப்படி போயிட்டு இந்த பவான் சார் கிராஸ் பண்ணேன். நாங்கள் போயிட்டு பண்ணாரி அந்த கோவில்கிட்ட போனால் மானாச்சும் இருக்கும் ரெகுலராக பார்க்குறது, அதை போய் பார்க்கலாம். வந்துட்டு இந்த ஸ்பாட்டுக்கெல்லாம் டெய்லியும் வந்துட்டுருக்கோம். பட் ஆனால் ஒன்றுமே சிக்கலை. ஒரு நாள் கூட, ஒரே ஒரு நாள் வந்து மான் சிக்கிச்சு, அவ்வளோதான். இதுக்கும் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம்னா, இந்த 1 வீக்கில் மட்டும் வந்துட்டு நம்ம திம்பம் போயிட்டு வந்துட்டோம், அப்புறம் வந்துட்டு குன்னூர் கோத்தகிரி போயிட்டு வந்துட்டோம், நேற்று மறுபடியும் திம்பம் போயிட்டு வந்துட்டோம். ஒன்றுமே சிக்கலை. ஸோ அதனால் இன்றைக்கி ஏதாவது சிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா அதனால தான் இன்றைக்கி vlog-எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். பார்ப்போம் நம்மளோட ஒரு நல்ல நேரத்துக்கு, இல்லை உங்களோட ஒரு நல்ல நேரத்துக்கு நம்மளுக்கு vlog-க்கு எதாவது சிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம வந்துட்டு ப்ரீவியஸாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருந்திருப்போம், நம்ம பிளாக் சீட்டாவோட மாடிஃபிகேஷன் வீடியோ. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காட்டில் வந்துட்டு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க்கு. ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு பவானி சார் வந்துட்டோம், அப்படியே பேக் கேமரா போயிடலாருங்க. நம்ம இப்போ வந்துட்டு எங்கன்னா கரெக்டாக பவானி சாகர் டேம் அங்கே தான் வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடம் சளிச்சே போச்சுங்க. டெய்லியும் வந்துட்டுருக்கோம் நம்மளும், பட் ஆனால் ஒன்றும் சிக்க மாட்டேங்குது, அதுதான் உண்மை. ஸோ இதாங்க பவான் சாரோடைய டேம். இங்கே ஒரு பார்க் ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 5 ரூபா டிக்கெட்டு, இப்போ எவ்வளோங்கிறது தெரில. இப்போ 5 ரூபாயா? இல்லை, இப்போ கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஹை பண்ணியிருப்பாங்க. என்னமாம்மா வாங்கலாம்? இது அங்கே நிறுத்து, அந்த காட்டை ஏதாவது வச்சுருக்கு. ஸோ இதாங்க
பவானி சாரோட போட்டிருக்கு பாருங்க, கீழ் பவானி அணை பூங்கா. இங்கே ஒரு கடை இருக்குது, ஏதாவது வாங்குவோமா? நாங்கள் எவ்வளோ? 40 50 இதுவாகவே 50 ரூபா. 90 ரூபாயா? நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வாங்கியிருக்கேன், நெகாப்பழம் வாங்கியிருக்கேன். ஸோ மாமா வந்துட்டு மாங்காய் அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. நாங்கள் வண்டி இங்கே பார்க் பண்ணுறதுக்காக வந்தோம். ஸோ ஃபைனலாக வந்து பிளாக் சீட்டில் வந்து கேமரா ஹோல்டு பண்ணுறதுக்கு ஒரு பொசிஷனை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கைஸ், நெகாப்பழம்லாம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வேணுமா? நல்லா இருக்கும். நாங்களும் ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஏதாவது சிக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:58 பார்ப்போம் நம்ம இன்றைக்கி நம்ம கண்ணுக்கு எதாவது சிக்குதா அப்படிங்கிறத. பட் ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை. எப்பயுமே நம்ம வருவோம் இதே மாதிரி வீட்டிலேருந்து கிளம்பி வருவோம். அந்த காட்டுக்கு வருவோமா, அந்த பனையம்பள்ளிக்கு இருக்கிற காட்டுக்கு வருவோம். அப்படியே வந்துட்டு பவானி சார் பண்ணாரி போயிட்டு டிம்பும் போயிட்டு வந்துடுவோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்துட்டு இந்த 1 வீக்கில் மட்டும் நம்ம வண்டிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 7000 பக்கம் டீசல் அடிச்சிருப்போம். டீசல் அடித்தே காசு காலி பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் உண்மை. என்னங்க பண்ணுறது, வெயிட்டில் இருக்கவங்களுக்கும் செம்ம போரு. நம்ம கால் வேறு அடிபட்டுருக்குங்களா, நம்மளால் எங்கேயும் வண்டி ஓட்ட முடியாது, வெளியும் போக முடியாது, ஒருத்தரோட சப்போர்ட் இல்லாமல் வெளியும் போக முடியாது. வீட்டுக்குள்ளே இந்த வாக்கர் இருக்கனால அப்படியே அதை வச்சு நடந்துகிட்ருக்கேன். ஸோ வேறு என்னடா பண்ணுறது தன்சீர் அப்படின்னு கேட்டால், சாயந்தரம் நேரம் இந்த மாதிரி கம்முனு ஏறி காரில் உட்காந்துக்கணும். இந்த மாதிரி எதாவது வாங்கி தர சொன்னால் வாங்கி தருவாங்க. அதை சாப்பிட்டுட்டு இப்படியே வேடிக்கை பார்க்குறது மட்டும்தான் இந்த 1 வீக்கை நான் வேலையாக வச்சுருந்தேன். சரி, ஒய் நாட் நம்ம தான் டெய்லியுமே சுற்றுறோம், டெய்லியுமே ஒரு பக்கம் வந்துட்டு போயிட்டுருக்கேன். சரி, ஏன் வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சேன். ஏன்னா டெய்லி ஒரு டெஸ்டினேஷன் நம்ம போயிட்டுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் வீடியோ எடுத்தோம்னா கொஞ்சம் நமக்கும் ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும். நாளை பின்ன இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ பார்க்கும்போது இந்த மாதிரி காலடி போட்டு சுற்றினதுலாம் எனக்கு ஒரு மெமரிஸாக நிற்கும். அதனால தான் கைஸ். ஸோ ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ பவானி சார் வந்துட்டோம். இந்த டேம் வியூ காமிச்சிட்டு நம்ம அப்படியே பண்ணாரி போவோம். பண்ணாரியில் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மான் சிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 2 நாளாக பார்த்தோம், இன்றைக்கி சிக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கன்டினியூ பண்ணுறேன். ஓஹோ கைஸ், உங்களுக்கு மாங்காய் வேணுமா? சூப்பராக இருக்குது மாங்காய். வேணுமா? புடி மிளகா புடியா? தமிழ்நெலுக்கு நெகாப்பழம் மாங்கான்னு சாப்பிட்ருக்கேன். என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ கேஸ், ஜூஸ் வாங்க போயிருக்காங்க. வந்தோடனே நான் உங்களுக்கு இங்கேருந்து கிளம்பும் போது vlog கன்டினியூ பண்ணுறேன். தண்ணி வர டைம் வந்தீங்கன்னா நான் நேர்லேயே பார்க்குறேன், அதுவே கனவுல. அந்த ஒரு இதில் மட்டும் எப்பயுமே தண்ணி வந்துட்டுருக்கு. அதுதான் கரண்ட் இருக்கிறாங்களா. அதே ஓப்பனில் இருந்துமே அந்த கேப்பில் வர அளவுக்கு தண்ணி இல்லாமல் இருக்குது நம்ம டேமுக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு நீர்வரப்பு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் கிளைமேட் வேணால் சூப்பராக இருக்குல்ல. இதுலேயே பாதி ஸ்க்ராட்ச் ஆயிரும். ஆமாம், நம்ம டயர் கல் எடுத்து உள்ளே போடும். போல விட்றா. ரோட்டில் போகிற கல் இங்கே வந்து விடுவுது. அதுதான் நம்ம பிளாக் சீட்டோட மகிமை. கல்லவே இப்படி தூக்கிக்குள்ளே போடுதுன்னா நம்ம சேர்லாம் தூக்கி வாயிலே அடிக்கும். எல்லாத்தையும் சிறப்பாக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பண்ணாரி போகிற ரோட்டுக்கு போயிட்டுருக்கோம். பவானி சார்லேருந்து இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. நான் போயிட்டு அடுத்த பிளான் என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். நாய் தான் இருக்குது. நாய் இல்லை ஸ்லோவாக போ. இங்கே தான் நேற்று பார்த்தோம்.
நாங்கள் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பண்ணாரி கோயில்கிட்ட வந்துட்டோம். ஆமாம், நாங்கள் டெய்லியும் வந்துட்டு இந்த ரோட்டில் வரோம். டெய்லியுமே வந்து எங்களுக்கு ஒரு இது வந்துட்டு ஓகே ஓகே. இன்னைக்கு தான் வந்துட்டு நான் தான் சொன்னேன் இன்னைக்கு மான் பார்ப்போம் அப்படின்ட்டு. வந்ததுக்கு மான் பார்த்துருக்கோம். புள்ளிமான் ஒன்றே ஒன்று தான் ஆண் மான் போல், மற்றெல்லாம் பெண் மான். தீரமாக இவ்வளோ நாள் வந்ததுக்கு இன்றைக்கி தான் வந்து இந்த ரோட்டில் மானவே பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இந்த ரோட்டில் தான் வந்துட்டு புலி வருது, சிறுத்தை வருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் மானே இன்றைக்கி தான் சிக்கியிருக்கு ஃபஸ்ட்டு டைம். மயில் விட்டுருந்துச்சு. இன்றைக்கி ஏதோ உங்களுக்கு விளாக் எடுத்த நேரம் வந்துட்டு மான் வந்திருக்கு. சிறுத்தைங்க தோப்பி போயிரு. போயிரு சிறுத்தை சிறுத்தை. அந்த சிறுத்தை ரோடு கிராஸ் பண்ணிருச்சு. பார்ப்போம் இங்க எங்கேயாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனா சரியான சிறுத்தை. எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. அந்த லியோபார்ட் வந்துட்டு போயிருச்சு. ஆனால் ஐஸ் நிஜமா என்னால் இப்போ வந்துட்டு ப்ரெடிக்டே பண்ண முடியாத ஒரு ஹாப்பினஸ்ல இருக்கேன். வேற மாதிரி பிளாக் சீட்டால வந்து ஒரிஜினல் சீட்டாவை பார்த்துட்டு ஐஸ் என் உடம்பு அப்படியே நானாவே இல்லை, என் கையெல்லாம் அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சிறுத்தையை வந்து இந்த அடி கேப் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும் நமக்கும் அதுக்கும் ஒரு 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 கம்மி டிஸ்டன்ஸுங்க. இந்த கம்மி டிஸ்டன்ஸில் ஒரு இந்த சிறுத்தையை பார்த்ததுல நான் வந்துட்டு ஃபுல்லாக வந்து ஆயிட்டேங்க. ஏதோ ஆயிடுச்சு இப்போ எனக்குள்ள. சிறுத்தையை பார்த்துட்டு வந்திருக்கோம். வேற மாதிரி ஒரு ஃபீல்டில் இருக்கோம் நாங்கள் இப்போ. இங்கே பாருங்க, அங்கே போய் லியோபார்டை பார்த்துட்டு இங்கே வந்து நம்ம குரங்கு பசங்களுக்குலாம் வந்துட்டு ஃபுட்டு கொடுத்துட்ருக்கோம். அடி சண்டைக்கு போகிறான் பாருங்க அவன். டேய் சண்டை போடாமல் சாப்பிட்றான். அங்கே பாருங்க க்யூட்டாக வாங்கிட்டு போய் அங்கே பிடுங்குது வர்றாது. தம்பிகிட்டு இருந்து பிடுங்குறான்டா அவன். அங்கே பாருங்க குழந்தைங்களாம் அங்கே விளையாடிட்டு இருக்காங்க. அழகா இருங்க. டிங் 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 டிங். நிறுத்து ஒன்றும் செய்யாது. நீங்கள் வந்ததுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மான் பார்த்தோம், அப்புறம் வந்துட்டு மங்கி பார்த்தோம், அப்புறம் சிறுத்தை பார்த்துருக்கோம். ஸோ இன்னைக்கு உண்டான டே வந்துட்டு அவ்வளோதான். இன்னைக்கு வந்ததுக்கு அது வந்து அது என் பாடி வந்து வாபிள் இருக்குது. இந்த டைலாக் வரும் பார்த்தீங்களா ஜெயிலர் படத்தில், வருமா பார்த்தா வருமா, 10 வருஷமாக காதிலேயே கேட்டுட்டு இருந்தது 6 அடி தூரத்தில் பார்த்தா வருமாங்கிற மாதிரி இத்தனை வருஷமாக வீடியோலையும் ஃபோட்டோலையும் பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயத்த நேருக்கு நேராக ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்த்துருக்கேன். அந்த வாபுள் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே மக்களே, அவ்வளோதான். வந்துட்டு இன்றைக்கி வந்து vlog சிறப்பாக போச்சு. வந்ததுக்கு இந்த 3 விஷயம் பார்த்தோம், ஒன்று ஸ்பெஷலாக பார்த்துருக்கோம். ஓகே, நாளைக்கு வந்துட்டு எங்கேயாவது போகும்போது ஏதாவது சிக்கிச்சுன்னா நான் உங்களுக்கு வீடியோ கேப்சர் பண்ணுறேன். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோவில் பிடிச்சிருக்கிற மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி விட்டு நம்ம தன்சில் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் போங்க. இந்த லியோபார்ட் விஷயத்தை அப்படியே எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. டாடா பை பை. இன்றைக்கி நாள் நல்லா இருக்கும் போல் கைஸ். உங்களுக்கு மேலே யானை தெரியுதா? மேலே ஒன்று இங்கே, அதாவது இங்கே ஒன்று, அங்கே ஒன்று இப்போ தான் ஏறிட்டு இருக்கு. மொத்தம் 3 யானை இருக்குது.